ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடக்கிற தமிழ்நாடு மீன் வள திருவிழா. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க தீவு திடலில் நடந்துக்கிட்டுருக்கு. மே 30லேருந்து ஜூன் 1 வரைக்கும் இது நடந்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி ஜூன் 1, நம்ம இன்றைக்கி லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் டே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இன்றைக்கி சண்டேங்கிறனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சென்னையில் செம்ம வெயிலுங்க. நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஷோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லோரும் ஆல்ரெடி ஆலந்தூர் மெட்ரோவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட்டாக போகிறோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்தாச்சு. ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இவங்களாம் தான் நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கார் பார்க்கிங்லாம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கார் பார்க்கிங்க்கு எந்த சார்ஜஸும் வாங்கலை. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கலை, எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். இங்கே நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குக்கிங் காம்படிஷன்லாம் நடக்குது. அதுக்கு செஃப் தாமு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இன்றைக்கி ஐ திங்க் பாலா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளார பார்த்தா தான் தெரியுது, பயங்கரமான கூட்டம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்வாரியம் கேலரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா, 1 or 2 பிளான்டட் டேங்க்ஸுமே இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க்கும் இங்கே வச்சுருந்தாங்க. இதை பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ், அப்புறம் இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் வேரியண்ட்டும் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸோட வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. சிக்லெட்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆல்பினோ சிக்லெட்ஸ், ப்ளூ வேரியன்ட் சிக்லெட்ஸ். அதேமாதிரி ரைட் அண்ட் சைட்லேயும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. நம்ம சித்தார்த்துக்கு ஃபிஷ்ஷை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. ஃபிஷ்ஷை எப்படி வளர்க்கணும், ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீமுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சரி வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதும், போகிற வழியில் எதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செட்டப் பெலாடியம் ஒன்று வச்சுருந்தாங்க. ரெயின் ஃபாக் செட்டப்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ஃபுட் காம்படிஷன் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி ஒரு செஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2வது செஷன் வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாலா போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில செஃப்ஸ்லாம் கூட ஏதோ மார்க்லாம் போட்டுட்ருந்தாங்க. எல்லாத்துக்கும் செட்டப் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க போலக்கு. எல்லாருமே ரொம்ப மும்முரமாக சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம சாப்பிட போகலான்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஐட்டம் தான் பட்டர் கார்லிக் ப்ரான் அண்ட் ப்ரான் சில்லி. இதில் பட்டர் கார்லிக் ப்ரான் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிடவே ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே விற்றாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்றது டெல்லி அப்பளம். அது ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் இரா அப்படின்னு ஒரு ஸ்டால் இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அஜய் ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்தி பிரியாணியும் ஒரு ப்ரான் தம் பிரியாணி வாங்கினோம். உண்மையிலே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் ஓகே தான், பட் இருந்தாலும் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணது தான் ப்ரான் 65, அப்புறம் ப்ரான் ஃப்ரைடு மோமோ. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரான் ஓகேவாக தான் இருந்துச்சு. மோமோஸும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அங்கே என்ன விற்றாங்கன்னு கூட தெரியல. நம்ம சித்தார்த்த அமிச்சு போய் செக் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னா அங்கே வெறும் ப்ரான் பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரான் கிரேவி தாங்க நிறையா இருந்துச்சு. ப்ரான் கிரேவி வித்து இடியாப்பம் அதெல்லாம் தான் இருந்துச்சு. சரி சைனீஸ் வேரியண்ட் எதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறமேல் பார்த்தா தான் ப்ரான் ஃப்ரை ரைஸ் இருந்துச்சு. இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரான் பீசஸும் பார்த்தீங்கன்னா 6 to 7 வரைக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஒரு பிளேட் ஃப்ரை ரைஸே பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ப்ரானும் 6 to 7 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. சில ப்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சில ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீஹீட் பண்ணிட்டே இருக்கனால ரொம்ப ரொம்ப ஷூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா ஆக்சுவலாக
வெறும் ப்ரான் வெரைட்டிஸ் தாங்க நிறையா இருந்துச்சு. ஃபிஷ்ஷு வந்து ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே ப்ரான் வேரியன்ட் தான் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அந்த குக்கிங் காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கேபிஓலேருந்து அமுதவாணன் வந்திருந்தாங்க. அவர் குக்கிங் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கலாய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாலில் சில்லி ஸ்குவிட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. சைனீஸ் மசாலாலாம் போட்டிருந்தனால கொஞ்சம் சைனீஸோட ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இங்கே இருந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு ப்ரான்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபிஷ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ப்ரான்ஸ் தாங்க. சரி சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் அப்படி வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தோம். வெளியே வந்து பார்த்தா ப்ரானுக்கு தேவையான ஃபீடு, டெஸ்ட் கிட்டு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், டைகர் ப்ரான்ஸ் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இந்த டைகர் ப்ரான்ஸ்லாம் முக்கால்வாசி எல்லாமே எக்ஸ்போர்ட் தாங்க பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து சில இடத்துல மட்டும் தான் கிடைக்குது, சில ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும் தான் கிடைக்குது. ஃபைனலாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.